டிட்வா புயலானது வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இது தற்பொழுது மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட மகாஓயா பகுதியில் மையம் கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகரும். தற்போதைய நிலையில் இந்த புயலின் மையப்பகுதி முழுவதும் நிலத்தினூடாகவே நகரும் வாய்ப்புள்ளது. ஆனாலும் நகர்வு பாதை இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த புயலின் மையம் மற்றும் உள்வலயம் ஆகியன வடக்கு மாகாணத்தின் முழு பகுதியையும் உள்நோக்கியே நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தற்போதைய நகர்வின்படி எதிர்வரும் 2/12/2025 அன்று வட தமிழகத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது புயலின் மையம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறையில் உள்ளமையினால் அப்பகுதிகளில் ஒரு சாதாரண அமைதி நிலவும். இதனால் அது நிலையானதல்ல. இந்த புயலினால் நாடு முழுவதற்கும் எதிர்வரும் 29/11/2025 வரை மிக கனமழை கிடைக்கும். அம்பாறைக்கு நாளை பிற்பகல் முதல் படிப்படியாக மழை குறைவடையும். ஆனாலும் எதிர்வரும் 30/11/2025 வரை மழை கிடைக்கும். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு எதிர்வரும் 29/11/2025 முதல் மழை படிப்படியாக குறைவடையும். ஆனால் திருகோணமலை மாவட்டத்திற்கு நாளை மறுதினம் மிக கனமழை கிடைக்கும். வவுனியா மாவட்டத்திற்கும் நாளை மறுதினமும் மிக கனமழை கிடைக்கும். எதிர்வரும் 1/12/2025 அன்று வவுனியாவின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நாளை மறுதினம் மிக கனமழை கிடைக்கும். எதிர்வரும் 1 மற்றும் 2 தேதிகளில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலைமைகளின்படி மன்னார் மாவட்டத்திற்கு நாளை முதல் எதிர்வரும் 1/12/2025 வரை மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அத்தோடு அனுராதபுரத்தில் கிடைக்கும் கனமழையும் குளங்களின் வான்பாயும் நீரும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அருவியாற்றின் முகத்துவாரம் மற்றும் கீழ் நீரந்து பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும். கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களின்படி இன்று இரவு முதல் மிக கனமழையை எதிர்கொள்ளும். இது எதிர்வரும் 2/12/2025 வரை தொடரும். தற்பொழுது திருகோணமலை மற்றும் வடக்கு மாகாணத்தில் காற்று மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. இது நாளை இன்னமும் அதிகரிக்கும். நாளையும் தென் ஊவா மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களுக்கு மிக கனமழை கிடைக்கும். ஆனால் நாளை மறுநாள் பிற்பகல் முதல் மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு நாளை மறுதினமும் கனமழை முதல் மிக கனமழை கிடைக்கும். அதனால் எதிர்வரும் 30/11/2025 முதல் மேல் மாகாணம் மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை குறைவடையும். இந்த புயலின் நகர்வு பாதை இதுவரை இல்லாத போன்று அமையும் என தோன்றுகிறது. இது அசாதாரணமானது. வட மாகாணம் முழுவதையும் உள்ளடக்கியது. வடக்கு நோக்கிய நகர்வும் முற்றிலும் புதியது. 1867ஆம் ஆண்டு இலங்கையில் முதலாக நில அளவை திணைக்களத்தின் கீழ் விஞ்ஞான முறைகளினால் வானிலை அவதானிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இதுபோன்ற நகர்வு பாதையை எந்த புயலோ தாளமுக்கமோ கொண்டிருந்ததில்லை. வரலாற்றில் இதுவே முதல் முறை. எனவே அன்புக்குரிய உறவுகளே, தயவு செய்து அனர்த்த அவசர எச்சரிக்கையை புறந்தள்ள வேண்டாம். இது ஒரு முழு அளவிலான புயல் என்பதை மறக்க வேண்டாம். ஆனால் மிக அவதானமாகவும் போதுமான தயார்படுத்தலுடன் இருந்தால் இதனை சுலபமாக வெற்றி கொள்ளலாம் என்பதனை நினைவில் கொண்டு அதற்கேற்பாக செயற்படுதல் வேண்டும்.